ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் சீமானி தம்பிகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அரசியல் சதி நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. உலக மாஃபியா சிண்டிகேட், உலக மாஃபியா கூட்டமைப்பு, உலக கார்ப்பரேட்டுகள் இந்தியா முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அது சீமான் உனக்கே தெரியும். இன்னைக்கு இந்திய அரசாங்கத்திடம், மத்திய அரசிடமோ மு.க. ஸ்டாலின் மாநில அரசிடமோ எங்களிடம் நிதி இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணத்தை தெளிவாக நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். இப்ப பிஎஸ்என்எல் ஒரு உதாரணமா எடுத்துக்குவோம். பிஎஸ்என்எல் 4G 5G போகல, 3Gலயே உட்காந்துக்கிட்டு பிஎஸ்என்எல் இருக்கு. பிஎஸ்என்எல்ல இந்த மோடி, அமித்ஷா, ஸ்டாலின் யாரா இருந்தாலும் அதுக்கு 4G 5G கொடுத்தா அதை மக்கள் பயன்படுத்தினா அவங்க கட்டின பணம் ஃபுல்லா இந்திய அரசாங்கம், இந்திய கஜானாவுக்கு, ரிசர்வ் பேங்க் போகும். அதனால மோடிக்கோ இந்தியாவை ஆளக்கூடிய RSS இயக்கத்துக்கோ எந்த பலனும் கிடையாது. அதை விட பிஎஸ்என்எல் 3Gலயே டவுன் பண்ணி வச்சுட்டு அம்பானி, அதானி, வோடாபோன், ஏர்டெல், ஸ்டார்லிங்க் இவங்களுக்கு கொடுத்தா அவனுங்க கிட்ட 1000 கோடி 10,000 கோடின்னு லாபம் கிடைக்கும். அவங்களுக்கு 5G 6G 7G இதெல்லாம் கொடுத்துட்டு பிஎஸ்என்எல் 3Gலயே உட்கார வச்சு இன்னைக்கு அதன் மூலம் இப்ப நான் போய் மோடியை பார்த்து ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுத்து நான் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ஆரம்பிக்க போறேன், 4G கொடுங்கன்னு உடனே கொடுத்துருவானுங்க. 1000 கோடி கொடுத்தா அவங்க பேக்கெட்டுக்கு அந்த பணம் போயிடும், அரசாங்கத்துக்கு போகாது. ஆனா அந்த லிங்க், அந்த திட்டம், அந்த உதவியை எனக்கு பண்றதுனால நான் ஒரு கம்மியான தொகையை கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவேன். அதை வச்சு கவர்மெண்ட் நடக்காது. அதனாலதான் அரசாங்கத்துக்கு நிதி கிடையாது. அதை அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ் அங்கீகாரம் பெற்ற பிஎஸ்எல் மூலம் செயல்படுத்தினா அந்த வருமானம் ஃபுல்லா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பைசா கூட லாபம் கிடையாது. அதனாலதான் அம்பானி, அதானி போன்ற தனியார் கொடுத்து எனக்கு 60%, உனக்கு 40%, நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. அதே மாதிரி மலைகளை உடைத்து எம் சாண்ட், பி சாண்ட் எடுக்கிறத தனியாருக்கு கொடுத்து அவங்க கிட்ட 60% வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு லாபம், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போகாது. அதனாலதான் மத்திய அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் நிதி கிடையாது. இது எல்லா துறையிலையும் நடக்குது, பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை. அதனால சந்திரனுக்கே ராக்கெட் விடுறான், போர் விமானம் தயாரிக்கிறான்ற இந்திய அரசாங்கம். ஆனா லாபம் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பஸ் கான்ட்ராக்ட், மற்ற எல்லா கான்ட்ராக்டும் தனியாருக்கு கொடுத்து எனக்கு எவ்வளவு கமிஷன், உனக்கு எவ்வளவு கமிஷன் பிரிச்சு வாங்கிக்கிறதுனால அரசாங்க கஜனாவுக்கு போக வேண்டிய வரி போகிறதுனால எனக்கு அரசாங்கத்திடம் நிதி இல்லை. இதுதான் காரணம். கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க, இது யார் கேட்கறது? யாருமே கேட்கறது இல்ல. இப்ப சீமான் உனக்கு உண்மையான விஷயம் சொல்றேன். இப்ப 1000 கோடி 2000 கோடி மு.க. ஸ்டாலின் அமைச்சர்கள் மீது ரெய்டு, அமலாக்கத்துறை அப்படின்னு வருது இல்லையா, எவ்வளவு பணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட 1000 கோடி நகை பணம் எடுத்தா அதை அந்த மத்திய அரசு புடுங்கி மிரட்டி 80% அவங்க எடுத்துக்குவாங்க, 20% கொடுத்துருவாங்க. அது எவ்வளவு தொகை எடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும், கேள்வி கேட்பாங்க இல்லையா, சொல்லாம அவங்க அமுக்கிக்குவாங்க. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல மட்டும் சோதனை பண்ணாம சுத்தி இருக்கிறவங்களை ஏன் சோதனை பண்ணி மிரட்டுறாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு எச்சரிக்கை, நீங்க தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய மத்திய அரசு நிலுவைத் தொகை நிதியை 1.5 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ கொடுக்காம இருக்கிறா இல்லையா மத்திய அரசு, நீங்க கேட்கறதுனால ஏன் நிதியை நீ கேட்காத, நாங்க அமுக்கி நாங்க அதை சுவாகா பண்ணிடுவோம், எங்க அக்கௌண்ட்ல போட்டுக்குவோம். மீறி கேட்டினா நீ டாஸ்மார்க்ல பண்ற ஊழல பண்ணி உன் பணத்தை புடிங்கிடும் மிரட்டுறதுக்காகத்தான் இந்த சோதனை. மு.க. ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க. மற்ற மாநில முதல்வர்கள், அவங்க மகன்கள் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் மு.க. ஸ்டாலின் மீது எடுக்கலைன்னா அவர் கார்பரேட்டுடைய அடிமை. எம் சாண்டல், பி சாண்டல், இப்ப அனகாபுத்தூர்ல வீட்டெல்லாம் இடிச்சாங்க இல்லையா, எதுக்கு?
அந்த வீட்டெல்லாம் இடிச்சுட்டு அந்த இடத்த கார்பரேட்டுக்கு கொடுத்தா அவங்க மிகப்பெரிய தொழிற்சாலைகள், சாராய ஃபேக்டரி, கெமிக்கல், இந்த இங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா நம்ம ஸ்டெர்லைட் ஆலை, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மக்களை காலி பண்ணி இந்த மாதிரி நீர்நிலைகள் உள்ள இடத்துல நீங்க ஆக்கிரமிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள் வீட்டை இடித்த அனகாபுத்தூரில் அதே நீர்நிலையில நிறைய கெமிக்கல் ஃபேக்டரிலாம் இருக்கு, அதை கை வைக்க மாட்டாங்க, அது கார்பரேட். நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிபதிகள் என்பது யார் அதை முதல்ல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். நீதிபதிகளும் பஸ் கண்டக்டர் மாதிரி, அரசாங்க ஊழியர் மாதிரி, அவங்களும் ஒரு வேலைக்காரவங்க. தமிழ்நாடு தான் சம்பளம் கொடுக்குது, அவங்க சொல்றபடி தான் கேட்பாங்க. நீதிபதிகளை நம்பாதீங்க, நீதிமன்றத்தை நம்பாதீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வேளாண் பொருட்களை அம்பானி அதானிக்கிட்டே விற்கணும், வேளாண் சட்டம்னு மத்திய அரசு கொண்டு வந்துச்சு இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டு நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னுச்சு இல்லையா? மோடி சொன்னதுக்கு தலையாட்டிக்கிட்டு காசை வாங்கிட்டு. ஆனா பஞ்சாப் விவசாயிகள் வீரத்தோட போரிட்டு சண்டை போட்டு உயிரை பலி கொடுத்து சண்டை போட்டதுனால சட்டமே தூக்கியாச்சு. அதே மாதிரி நீதிமன்றத்தை நம்பாதீங்க. நீதிமன்றம் அது சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கட்டும், ஹைகோர்ட்டா இருக்கட்டும், எந்த மாநில கோர்ட்டா இருந்தாலும் அங்க இருக்கிற நீதிபதிகள்லாம் மத்திய அரசு ஜனாதிபதிக்கு அடிமை. ஜனாதிபதி தான் இந்த நீதிமன்றங்களை அந்த நீதிபதிகள் நியமிக்கிறார். ஜனாதிபதி மத்திய அரசுக்கு அடிமை. மத்திய அரசு என்ன ஃபார்மை காட்டி என்ன சட்ட திட்டங்களை காட்டி கையெழுத்து போட சொல்லுதான் ஜனாதிபதி கையெழுத்து போடுவார். இதுதான் உண்மை. இந்தியா கார்பரேட் அடிமை. இது யாரு? இங்கிலாந்து. இங்கிலாந்துல பிரைம் மினிஸ்டர் ஆட்சி நடக்குது, அதே மாதிரி இந்தியாவும் நடக்குது. இங்க மத்திய அரசுல காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை தவிர வேற எவனுமே வர முடியாது. கெஜ்ரிவால டெல்லி முதலமைச்சரை தூக்கிட்டாங்க, கட்சியை இவிஎம் வச்சு மோசடி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் உண்மையா நேர்மையா பாரு சீமான். சமீபத்துல மு.க. ஸ்டாலின் இது இந்த ஐடி ரெய்ட்லாம் நடந்துச்சு இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு, இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்துச்சு இல்லையா? உடனே போய் காலில் விழுந்துட்டாரு. சோ அது அப்படியே உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் சொல்ல முடியும். சொன்னா மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, பத்திரிகைகளை கிழிப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தை போட்டு இந்த அமலாக்க பிரிவு சோதனையை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு உத்தரவு போட்டு மோடி ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், மோடி பிரதமர் கிடையாதுயா, மோடி ஒரு அடிமை. நாளைக்கு தூக்கி போட்டு வேற நிறுத்துவாங்க. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்தியாவின் பிரதமர் மோகன் பகாவத், RSS இயக்க தலைவர், அவருடைய அடிமை தான் மோடி. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் RSS இயக்கத்தை மீறி, மோகன் பகாவத்தை மீறி இந்த அமித்ஷாவும் மோடியும் நடக்க முடியாது. இப்ப சீமான் ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். நீ ஒரு முட்டாள், உனக்கு சிந்திக்கிற திறன் கிடையாது. காளியம்மாள் சொன்ன இல்லையா? காளியம்மாள் என்ன சொன்னா? அரசியல் கள நிலவரம் சீமானுக்கு தெரியாது, வாய்க்கு வந்ததை பேசுவாரு, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால்னு நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அப்பாவி சீமான் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். சீமான் இப்ப உன்னை பத்தான் பேச போற, ஜாக்கிரதையாரு. உன்னைய ஒழிச்சு கட்ட முயற்சி வந்துருச்சு. இப்ப நான் யூடியூப்ல யூடியூப் ஃப்ராடு பண்ணுது. 10 லட்சம் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் 100 பேர் தான், 1000 பேர் தான், 10,000 பேர் தான் பார்த்து காட்டி அவங்க கொள்ளையடிப்பானுங்க. அதை பத்தி எவனாவது சொன்னா அந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு 2 லட்சம் வரா மாதிரி அவனுங்களை ஏற்றி விடுவானுங்க. நீங்க மக்கள் பார்க்கிற வியூவர்ஸ் வெளியில உங்களுக்கு காட்டுறது போலி. ஆனா உண்மையில அவங்க கம்ப்யூட்டர்ல 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா 8 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா 80,000 பேர் தான் பார்த்தாங்கன்னு அதை பார்த்து திருப்பி டைப் பண்ணுவான். அதை செக் பண்ணிட்டேன். ஏன்னா நேர்ல சேனல்ல பாக்குற வியூவர்ஸுக்கும் உள்ள என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அதை பார்க்கும்போது அதுல வேற மாதிரியா காட்டுது. நீ ஏற்கனவே போன நாடாளுமன்ற எலெக்ஷன்ல சீமான் உனக்கு தான் சொல்றேன், எச்சரிக்கையாரின் தம்பியே, நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இவிஎம் மூலம் மோசடி நடக்குதுன்னு சொன்னதுனால உனக்கு டெபாசிட் கிடைக்காம அதே சமயத்துல 36 லட்சம் அதை தாண்டி போட்டு மாநில அங்கீகாரத்தை உனக்கு கொடுத்து உன் வாயை அடைச்சிட்டாங்க. இத சீமான் நீ முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்ற பதிவுல தெளிவா சொல்லி இருக்கிற. அதை இன்னொரு வாட்டி வைப்பாரு. எச்சரிக்கையா இரு என் தம்பியே. உன்னை ஒழிச்சு கட்ட நீ எவனை பத்தி குறை சொல்றியோ அவன் என்ன பண்ணுவான்? என்னை பத்தியா குறை சொல்ற? எதை பத்தி குறை சொல்ற? இவிஎம் பத்தியா? அப்ப இவனுக்கு மாநில அங்கீகாரத்தை கொடு, வாயை மூடிக்குவான். யார்கிட்ட சொன்னாலும் நிருபர்களே கேட்பாங்க, நீங்க இவிஎம் மோசடின்னு சொல்றீங்க, நீங்க ஏற்கனவே கம்மியா ஓட்டு வாங்கிருந்தீங்க, இப்ப மாநில அங்கீகாரம் கிடைச்சது, இவிஎம்
தேர்தல் மூலம் தானே, அது இவிஎம் மோசடியா அப்படின்னு அவங்க பழி வாங்கிட்டு இருக்கலாமே. இந்த முட்டாள் நிருபர்களும் யூடியூப் சேனல்காரங்களும் மக்களும் நினைப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க. இப்ப உனக்கு மாநில அங்கீகாரம் கொடுத்தாச்சு, நீ இவிஎம் குறை சொல்லவே இல்லை, அதான் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். ரெண்டாவதா தேர்தல் ஆணையத்தை நீ குறை சொன்ன, எங்க விவசாய சின்னத்தை பறிச்சுட்டு மைக்கு சின்னத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன. அதனால சரி நம்ம தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ற அப்படின்ட்டு உங்ககிட்டயே உனக்கு என்ன சின்ன வேணும்னு கேட்டு நீ வரைந்து கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள்ல உன் மூஞ்சி மாதிரியே ஏற்கலப்ப வச்சிருக்கிற மாதிரியே ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து உன் இஷ்டப்படியே கொடுத்துட்டாங்க. இப்ப நீ தேர்தல் ஆணையத்தை நீ குறை சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்க சீமான், எவ்வளவு பெரிய சதி நடக்குதுன்னு. உன் வழிக்கே போய் உன்னை அவங்க வழிக்கு கொண்டு வர்றதுதான் இவங்க புத்திசாலித்தனம். இப்ப ஏற்கலப்ப அதனால்தான் நான் இந்த விவசாய சின்னத்தை பற்றி நான் எந்த வீடியோ நான் போடல. இது மிகப்பெரிய சதி. நீ என்ன கேட்கறியோ அதை கொடுத்துருவாங்க, ஆனா நீ ஜெயிக்க முடியாது. இப்ப உன் பையன் வந்து ஸ்கூல்ல படிக்கிறான் இல்லையா, நீ நாம் தமிழ் கட்சி சீமனுடைய பையன் அந்த வாத்தியாருக்கு தெரியும், அரசாங்கம் உத்தரவு போடுது இவன் மகனை ஃபெயில் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா நேரடியா ஃபெயில் ஆக்கணும் நீ கேள்வி கேட்ப. அதனால என்ன பண்ணுவானுங்கன்னா 100க்கு 80-90 மார்க்கு உன் பையன் எடுத்தாலும் அதை திருத்த உரிமை வாத்தியார்கிட்ட தான் பேப்பர்லாம் போகும். அவன் என்ன பண்ணுவான், அது மிஸ்டேக் இது மிஸ்டேக்னு ஒரு 35 மார்க் கொடுத்து ஜஸ்ட் பாஸ், அதனால எந்த அதை போட்டு உனக்கு திருப்தி ஏற்படுத்துவான். கேட்ட எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாங்க ஏன் பண்ண போறோம் அப்படின்னு வச்சு 35 மார்க் எதுக்கு வைப்பா. உன்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது, ஜஸ்ட் பாஸ் தான். அதே மாதிரிதான் மாநில அங்கீகார உரிமையை உனக்கு கொடுத்து அதே சமயம் டெபாசிட் வாங்க முடியாதபடி எல்லா தொகுதிகளையும் நாடாளுமன்ற தொகுதியில் தோக்கடிச்சு நீ அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. சரி, இப்ப 2026 என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். சீமான் கவனமா கேளு, இது உனக்கான பதிவு. இதை பத்தி உலகத்துல எவனுமே போட மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு போடுறேன். நீ மக்களுக்காக பாடுபடுற அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் உன்னை ஆதரிக்கிறேன். தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் நாம் தமிழர் கட்சியோ அண்ணா திமுகவோ திமுகவோ பாரதிய ஜனதாவோ எந்த கட்சியும் கிடையாது. நான் மக்களின் கட்சி. மகாத்மா காந்தியை நான் பின்பற்றுவேன் அகிம்சைக்காக. அகிம்சை அழிக்கப்படும் பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாறி நான் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டுவேன். அவர்கள் மூலமாக இந்த இந்தியாவை விடுதலை பெற நான் உதவி செய்வேன். இதுதான் என்னுடைய மறைமுக திட்டம். இப்ப உனக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்தவன நீ உடனே துள்ளி குதிக்கிற. என் மூஞ்சி போட்ட சின்னமே எனக்கு கடிச்சு போச்சு, நான் தான் 2026 ஜெயிக்கிற முதல்ல. அங்கேதான் ட்விஸ்ட். நீ என்னத்தை தான் பாடுபட்டு மக்கள் எல்லாம் 8 கோடி மக்களும் உனக்கு ஓட்டு போட்டாலும் அதை திருத்தக்கூடிய வாத்தியாரு தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? RSS இயக்கம். மோடி கட்டுப்பாட்டு இல்ல. மோடி ஒரு அடிமை. மோடி இந்தியாவின் பிரதமர் கிடையாது, அவன் ஒரு வேலைக்கார. சொன்னா கேளு, நாளைக்கே நினைச்சா மோடியை தூக்கி கடாசிட்டு அமித்ஷாவை பிரதமர் ஆக்குவாங்க, இல்ல வேற எவனா குப்பனோ சுப்பனையோ பிரதமர் ஆக்குவாங்க. இதனுடைய உரிமை அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? RSS இயக்கம். மோகன் பகாவத் RSS இயக்கத்துக்கிட்ட இருக்கு. RSS இயக்கம் இங்கிலாந்து அமெரிக்கா கைகூலி. அமெரிக்கா இப்ப வந்து இந்தியர்கள் எல்லாம் மற்ற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே சொன்னாங்க இல்லையா, ஒன்ன போய் மோடி காலில் விழுந்தார் இல்லையா. ஒரு உண்மையான சீனா அதிபர் ஜிபிங் போய் காலில் விழுந்தாரா? ரஷ்ய அதிபர் புட்டின் காலில் போய் விழுந்தாரா? வடகொரியா ஜின்பிங் காலில் போய் விழுந்தாரா? சொல்லுங்க. மோடி காலில் விழுந்தாருன்னா இந்த மோடி ஒரு அடிமை வேலைக்காரன். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எல்லாத்தையுமே கார்பரேட் தான் ஆட்சி செய்யறாங்க. அது பிஎஸ்என்எல் இருக்கட்டும், மின்சாரத்துறை, தண்ணித்துறை, எல்லாத்தையுமே டோல்கேட்டு எல்லாத்தையுமே வச்சு அவங்க தான் கமிஷன் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஏன்னா உலக வங்கி கிட்ட இந்தியா 100 லட்சம் கூட கடன் வாங்கியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சீமான் முக்கியமான அரசியல் செய்தியை சொல்ல போறேன். ஒன்ன அழிக்கிறதுக்காகவே விஜய் வந்து ஒரு டம்மி கட்சி, பாரதிய ஜனதாவின் கைகூலி. நீ என்ன சீமான ஒழிக்க என்ன பண்ணணும்? தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கணும். அதே மாதிரி விஜய் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு. வேலு நாச்சியாரு எல்லாத்தையும் பத்தி அவரும் போட்டோ போடுறாரு, அதை பத்தி பேசுறாரு. மாசத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடத்துறாரு. அந்த செலவை பாரதிய ஜனதா தான் கொடுக்குது. விஜய் ஒரு பைசா கூட செலவு பண்றது இல்ல. அவங்க சொன்னா ஆடுறாரு. ஏற்கனவே கமல் அப்படித்தான் பண்ணி கட்சி தொண்டர்களையும் கட்சியமும் திமுக கிட்ட வித்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வாங்கி சொந்தமா பிரம்மாண்டமான பெரிய பங்களா கட்டுறாரு.
தக் லைஃப்னு ஒரு படத்தை எடுத்தாரு. எல்லாம் வந்து திமுக கொடுத்த காசு. கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் ஃப்ரீ மேஷன்ஸ், அதாவது இலுமினாட்டிகளுடைய கையால் இந்திய கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக சாராயத்தை டாஸ்மாக் சரக்கை ப்ரமோட் பண்றதுக்காக எம்ஜிஆர் காலத்துல இருந்து கதையை மாற்றி அமைத்து என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பார்ல போய் தண்ணி அடிங்க, குடும்ப பிரச்சனையா டாஸ்மாக்ல போய் தண்ணி அடிங்க, கடன் பிரச்சனையா டாஸ்மாக்ல போய் தண்ணி அடிங்க அப்படின்னு சினிமால காட்டி காட்டி மக்களை குடிகாரனா, தமிழ் மக்களை குடிகாரனாக்கி பஞ்சாப் மக்களை விட மோசமான மண்டையில வீரம், வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் இழக்க வச்சு டாஸ்மாக் சரக்கு கொடுத்து குடிகாரன் ஆக்கிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு அதனால சினிமால எல்லாம் காட்டுறாங்க. தக் லைஃப் படத்துல கமலஹாசன் திரிஷாவை வச்சு போடுவாரு, சிம்புவும் போடுவார். இதன் மூலம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்பனும் புள்ளியும் தாயை உடலுறு கொள்ளலாம், அம்மா மகனிடம் உடலுறு கொள்ளலாம், தங்கை அண்ணனிடம் உடலுறு கொள்ளலாம் என்ற கேவலமான அவங்களுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் புகுத்தி சாராயத்தை எப்படி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப பெண்கள் எல்லாம் குடிக்கலாம்னு அது ஒரு சகஜமா மக்கள் மனசுல மனோரீதியா சைக்காலஜிக்கலா பதிவு பண்ணாங்களோ அதன் மூலம் இப்ப சினிமாவும் புகுத்த முயற்சி பண்றாங்க. கமல் ஒரு இலுமினாட்டி கைக்கூலி, திரையுலகம் இலுமினாட்டி கைக்கூலிகளுக்கு அடிமையாகிவிட்டது. இங்கே சாதாரண ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்தால் அது ஓடாது. இன்னைக்கு கார்பரேட் கையில சினிமா உலகம் போயிடுச்சு. அதனாலதான் சினிமா ரிலீஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு திருட்டு வெப்சைட்ல வந்துருது. அதனுடைய திருட்டு வெப்சைட் லிங்க் ஒன் எக்ஸ்பர்ட் அந்த விளம்பரம் வர்றோம், சூதாடுறது. அவங்கதான் இந்த மோடிக்கு RSS இயக்கத்துக்கு லஞ்சத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் சினிமா மூலம் எல்லாரும் வந்து பெரிய ஆள் ஆயிட்ட அரசியல்வாதிகளுக்கு பெரிய தலைவலியா மாறுறாங்களேன்னு அவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக அவங்க படம் ரிலீஸ் ஆன மத்தியானமே வந்துருது. அதன் தக் லைஃப் எல்லா படமும் வருது. இன்னைக்கு வரப்போகிற ரஜினி படம், கமல் படம், தனுஷ் படம் எல்லாம், அஜித் படம் எல்லாம் வந்துடும். அஜித் குமாரே தெவுடியா பையான்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்தில் படத்துல டைலாக் பேசி இருக்கிறாரு. அதையும் நான் அதுல போடுறேன், பாத்துக்குங்க. சீமான் இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரேன். நீ EVM பத்தி குறை சொன்னதுனால நாடாளுமன்ற எலெக்ஷன், கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல உனக்கு 36 லட்சத்துக்கு மேல கொடுத்து 8 புள்ளி சில்லற கொடுத்து உன்னைய மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா வச்சாங்க. வச்சு EVM மூலம் எந்த தவறும் இல்லை, நேர்மையா செயல்படுதுன்னு உன்னை ஏமாத்தி உன்னை நம்ப வச்சுட்டாங்க. ஆனா நீ டெபாசிட் வாங்கல, ஒரு தொகுதி கூட வெற்றி வரல. அப்படி அவங்க மிக தந்திரமா திட்டம் போட்டு செயல்படுத்துறாங்க. நீ தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னதுனால நீ கேட்டபடியே விவசாய சின்னத்தையே கொடுத்துட்டாங்க. விவசாய சின்னம் நீ வாங்கிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிருவியா? மக்கள்லாம் ஓட்டு போட்டாலும் அதை அவங்க சரி பார்த்து அதை மாற்றி EVM மூலம், ரிமோட் மூலம் மாற்றி அமைச்சு ஒன்னைய டம்மி ஆக்க போறாங்க. முதல் இடத்தில் திமுக 2026 திமுக மாபெரும் வெற்றி பெறும். அதன் பிறகு பியானா சிலை, எம் சாண்ட், பி சாண்டு, சாகரமாலா திட்டம், டங்ஸ்னு எடுக்கிறது எல்லாத்தையும் எடுப்பாங்க. மக்களை இடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணுவாங்க, கார்பரேட்டுக்கு கொடுப்பாங்க. திமுக வெற்றி பெறும். 2வது இடத்தில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா இருப்பதால் 2வது இடம் அதிமுக. 3வது இடம் உனக்கு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? என் கொள்கையை பிடிச்சவங்க எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, என்னைய நேசிக்கிறவங்க எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 36 லட்சம் பீத்துக்கிட்டு இருக்கிற இல்லையா? உன்னைய ஒழிச்சுட்டு 2026 உன்னை மூளை வீட்டுல உட்கார வைக்க போறாங்க. அதை பத்தி சொல்றேன், தெளிவா கேளு. நீ மைக்கு சின்ன வேணாம்னு சொல்லிட்டு விவசாய சின்னத்தை உன் மூஞ்சி மாதிரியே இருக்குன்னு உன்னைய வரைய வச்சு அதையே உங்ககிட்ட கொடுத்து தேர்தல் துறை நல்ல பேர் வாங்கிச்சு. நீ தேர்தல் துறை மீறி நீ பழி சுமத்தினீங்கன்னா நாங்க எதுவுமே பண்ணலங்க, அவரு கூப்பிட்டு அதே சின்னத்தை நாங்க கொடுத்துட்டோம், நாங்க நியாயமா செயல்படுறோம் தேர்தல் ஆணையம் சொல்லும். மக்கள் எல்லாம் ஓன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் அதை EVM மூலமா விஜய்க்கு போட வச்சு விஜய்க்கு மைக் சின்னத்தை கொடுக்க போறாங்க. சீமான் எச்சரிக்கையா இரு. உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு கடை, சீமான் இட்லி கடை வச்சிருக்கிறாரு. 5 ரூபாய்க்கு இட்லி தராரு. மற்றவெல்லாம் 10 ரூபாய் இட்லி விற்கிறான். உங்ககிட்ட கூட்டம் நிறைய வருது, நல்லா ஓடிக்கிறதுக்கு 36 லட்சம் பேர் உங்ககிட்ட இட்லி வாங்கி சாப்பிடுறான். இவனை ஒழிக்கிறதுக்கு என்னடா பண்றன்னு சொல்லிட்டு விஜய கூப்பிடுறாங்க. நீ ஒரு பக்கத்துல, சீமான் இட்லி கடைக்கு பக்கத்துல நீ ஒரு இட்லி கடை போடுறான்னு சொல்றாங்க. விஜய் இட்லி கடை போட்டு நீ என்ன கொள்கை, என்ன விலைக்கு விற்கிறியோ அதை விட 1 ரூபா நான் கம்மியா தரேன் வாங்கன்னு சொன்னா இந்த மக்கள் அங்க போய் பாதி பேர் சாப்பிடுவான், கண்டிப்பா சாப்பிடுவான். புது கடை வந்திருக்கடா என்னதான் சொல்றான், அதோட நாங்க கடனும் தரோம் அப்படின்றான்.
அப்ப உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஒரு பாதி பேரு அங்கே போய் சாப்பிடுவான். இதன் மூலம் உன் வியாபாரம் பாதிக்கப்படும். அதே இது இன்னொரு விஷயத்த சொல்றேன். நீ மைக் சீமான் மைக் இட்லி கடைன்னு வைக்கிற, கடைசியில் என்ன பண்ற, எனக்கு சீமான் விவசாய ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பேர் கேட்கிற, அது உனக்கு தேர்தல் துறை கொடுக்குது. உன் பேரை நீ மைக் சீமான் மைக் ஹோட்டல் அப்படின்னு ஆரம்பிச்சு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டு இப்ப நீ அங்கீகாரம் பெற்ற ஒரு கடையா இருக்கிற, இட்லி கடையா. திடீர்னு விஜய் வந்த உடனே அவன் மைக்கு சென்ற கிட்ட அவனுக்கு கொடுத்தானா, உங்ககிட்ட இருக்கிற வாடிக்கையாளர் மைக்கு தான் போய் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட ஒரு கணிசமான கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் குறைவாங்க. அப்ப நீ ரெண்டுக்கும் முழிச்சுக்கிட்டு கிடக்கணும், ஏன்டா மைக் சென்ற விட்டோன்னு. அதனால நீ என்ன பண்ற, சீமான் முக்கியமா கேளு, வரப்போகிற 2026 தேர்தலில் நீ விவசாய சின்னத்துல 234 தொகுதிகளையும் பாதிக்கு பாதி ஆண் பெண்ணுக்கு நீ வேட்பாளர் கொடுக்கிற. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் சுயேட்சையா உன்னுடைய நாம் தமிழர் ஆட்களை நிறுத்தி அவங்கள தேர்தல் துறையில டெபாசிட் கட்டி மைக் சின்னத்தை கேளு, அவங்க மூலியம் கேளு. ஆனா மக்கள், அதே சமயம் அரசியல்வாதிகள், அதே சமயம் பிரஸ் ரிப்போர்ட்டர், யூடியூப் யாருக்குமே தெரியக்கூடாது, ரகசியமா செயல்படு. யார் யாருக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி மூலமா சீட்டு கிடைக்கலன்னா அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவர்களை சுயேட்சையாக 234 தொகுதி நிக்க வச்சு அவங்கள மைக் சின்னத்தை கேட்க சொல்லு. மைக் சின்னம் கொடுத்தால் டெபாசிட் கட்டி போட்டியிட சொல்லு. மைக் சின்னம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் டெபாசிட்டை வாங்கிக்கொள், அதனால உனக்கு நஷ்டம் கிடையாது. ஒருவேளை மைக் சின்னம் கொடுக்கிறேன்னு சுயேட்சைகள் சொன்னா அவங்க உன் கட்சின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க ஒருவேளை நிறைய ஒவ்வொரு மைக் சின்னத்திலும் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள், ஆனா உன் கட்சின்னு யாருக்கும் தெரியாது. அந்த நாம் தமிழர் கட்சி அதிருப்தியாளர்களுக்கு நீ கொடுத்தவங்க 1 லட்சம் 50 லட்சம் 50,000 25,000 வாங்கினா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தவுடனே அவங்கள திருப்பி உன் கட்சிக்கு வர வச்சு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லு. அந்த ஓட்டுக்கள் உனக்கு சேரும் பொழுது அவங்க எவ்வளவு சரி பண்ணாலும் நீ ஜெயிச்சிருவ. முள்ளால எடுக்கணும். அதுக்குதான் ஐடியா. சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு மைக் சின்னத்தை கொடுத்து உன்னைய ஒழிக்க போறாங்க. அவங்க நேரடியா என்ன பண்ணுவாங்க, தலையிட மாட்டாங்க. கமலஹாசன் இப்ப களத்துல இறங்கி கேட்கறான், அவனுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான், அவன் ஒரு ஃப்ராடு, அல்லக்கை இளம நடி கை கூலி ஆபாச நடிகன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கமல் வேலைக்கு ஆகாது. விஜயை வச்சு உன் ஓட்டை பிரிக்க போறாங்க. என் ஓட்டை யாரும் பிரிக்க முடியாதுன்னு நீ வீடியோல சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், பார்த்தேன். ஒன்னு புரிஞ்சுக்கோ, தானா நடக்கிறது வேற, சதி பண்ணி நீ ஜெயிக்க கூடாதுன்னு மாத்தி போடுறது வேற. உனக்கு எதிராக சதி நடக்குது. நீ இப்ப இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அனைத்து மாநில அரசியல்வாதிகளும் இவிஎம் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், தேர்தல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அந்த தேர்தல் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய RSS இயக்கம் கார்பரேட் அடிமை, RSS இயக்கத்தின் அடிமையாக இருக்கிறார்கள். மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் வேலைக்கார, அவங்க ஒன்னும் பண்ண முடியாது. RSS கார்பரேட் என்ன சொல்லுதோ அது RSS இயக்கம் கேட்குது. அதுக்கு 1000 கோடி 10,000 கோடின்னு டாலர்ஸ்களை வாங்கிக்குது இங்கிலாந்து, அமெரிக்கா கிட்ட இருந்து. அவங்க மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமனுக்கு உத்தரவு போடுறாங்க. அவங்க தேர்தல் துறைக்கு உத்தரவு போடுறாங்க. தேர்தல் துறை அதிகாரிகள் அதை செயல்படுத்துறாங்க. அவ்வளவுதான், இவங்க தான் அடிமை. இப்ப விஷயத்துக்கு வர சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். விவசாய சின்னம் உனக்கு கிடைச்சாலும் நீ மாபெரும் தோல்வியடைய போகிறாய். மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள் நம்பிக்கை இருக்குன்னா மக்கள் ஓட்டு போட்டாலும் அது முடிவு செய்யக்கூடியது இவிஎம் கையில வச்சிருக்கக்கூடிய தேர்தல் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை அடிமையை வைத்திருக்கக்கூடிய RSS இயக்கம், RSS இயக்கத்தை அடிமையை வைத்திருக்கக்கூடிய இங்கிலாந்து, அமெரிக்க கார்பரேட்டுகள். முதல்ல புரிஞ்சுக்கோ, மாஃபியா கேங். தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களும் உனக்கு ஓட்டு போட்டாலும், விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும், உன்னுடைய ஓட்டுக்கள் அனைத்தும் இவிஎம் மூலமா 40 நாள் டைம் கேட்கிறாங்க இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு அதுல மாத்தி விஜய்க்கு போட்டு உன்னைய 4வது இடத்துக்கு தள்ளி மாநில அங்கீகாரத்தையே உன்னைய ரத்து பண்ண வைக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி லயோலா காலேஜ், கவனமா கேளு, லயோலா காலேஜ் 8 கோடி மக்கள் வீட்டுக்கும் போய் அவங்க தேர்தல் கருத்து கணிப்பு நடத்த போவதில்லை.
மத்திய அரசு எவ்வளவு பணம் கொடுக்குதோ வாங்கிட்டு லயோலா காலேஜ் கல்லூரி மாணவர்கள் திமுக மாபெரும் வெற்றி பெறும். 234 தொகுதியில் 200 தொகுதியில் திமுக வெற்றி பெறும். அதற்கடுத்து அண்ணா திமுக 30 தொகுதியில் வெற்றி பெறும். விஜய் 4 தொகுதியில் வெற்றி பெறும். சீமான் டெபாசிட் இழப்பார். அவர் 36 லட்சம் 20 லட்சமாக 25 லட்சமாக 30 லட்சமாக குறைந்த மாநில அங்கீகாரம் இழப்பார் அப்படின்னு காசு கொடுத்து சொல்ல வைப்பாங்க. அதைத்தான் லயோலா காலேஜ் சொல்லிக்கிட்டு லயோலா காலேஜ் மாணவர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. ரெண்டாவது, யூடியூப்ல கவனமா சீமான், எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி யூடியூப்ப நல்லா பாரு. எவெல்லாம் திமுக வெற்றி பெறும், அண்ணா திமுக அடுத்த இடத்தில் வரும், விஜய் 3வது இடத்தில் வருவார், சீமான் டெபாசிட் இழப்பது மாநில அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொல்றானோ, எந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் யூடியூப்ல சொல்றாங்களோ அவங்கள 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாதடிக்கிற நாய்கள். புரிஞ்சுக்கோ, அப்பே நீ முடிவு பண்ணிக்கோ. ஓஹோ, இதுதான் நடக்க போது முடிவு பண்ணிக்கோ. மத்திய அரசு சொல்லாமல் யூடியூப்பில் எவனும் வீடியோ போட முடியாது. மனசாட்சி பிரகாரம் நான் மட்டும்தான் போட முடியும். ஏன்னா எனக்கு மானிட்டேஷன் கிடையாது. என்னுடைய மானிட்டேஷனை யூடியூப் ரத்து பண்ணிருச்சு. யூடியூப்ல இருந்து ஒரு பைசா வருமானம் கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் 2 நாளைக்கு 100 பேர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம வீடியோ பாக்குறவங்க 200 பேரு 300 பேருக்கு மேல தாண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னதுனால 320 பேரு ஏத்தி கொடுத்து பாத்தீங்களா, அவர் 300 பேருக்கு மேல தாண்டாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. பாருங்க 320 வந்திருக்கு அப்படின்னு யூடியூப் இந்த வீடியோல போட்டு அவன் நியாயவாதின்னு காட்டும். இதைத்தான் தேர்தல் துறை இந்தியாவில பண்ணிக்கிட்டு இருக்கு. சீமான் ஏமாந்துடாத, நான் உனக்கு சீமான் நீ முதலமைச்சர் ஆக வேண்டுமென்ற பதிவு போட்டு வைப்பாரு. கார்பரேட்டுகளை காக்கா புடி. நான் அந்த பதிவை நல்லா பாரு. திருப்பி சொன்னா இந்த வீடியோ மிகப்பெரிய நீளமா போயிடும். அந்த சீமானி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன், ரகசியத்தான் சொல்லியிருக்கிறேன், போய் பாரு. EVM இருக்கும் வரை சீமானி முதலமைச்சர் ஆக முடியாது. ஆனா நீ கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலின்னு நாங்க முதலமைச்சர் ஆகுவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தேர்தல் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு நாங்கள் நேர்மையை கடத்துகிறோம். எனக்கு பின்னால் வருபவர்கள் கவனிப்பார்கள். அது வேலைக்கே ஆகாது. எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. EVM ஒழிச்சாத்தான் சீமானி முதலமைச்சர் ஆக முடியும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். EVM ஒழிக்காதவரை நீ ஜெயிக்கவே முடியாது. யாராவது EVM ஒழிக்க போராடுனா அவங்க வெற்றி பெற வைத்து அவங்க வாயை அடைச்சிடும் தேர்தல் ஆணையம், பாரதிய ஜனதா, RSS இயக்கம், கார்பரேட்டுகள். அப்ப அவனுக்கு போன எலெக்ஷன்ல 10,000 ஓட்டு வாங்கியிருப்பான் ஒரு தொகுதியில. EVM மூலமாக மோசடி நடந்துவிட்டு இவன் தோற்கச்சா சொன்னா 1 லட்சம் ஓட்டை EVM மூலமா போட்டு அவனை வெற்றி பெற வைப்பாங்க. ஆனா டெபாசிட் கிடைக்காத அளவுக்கு ஓட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து நீங்க உங்களை அடைக்கிடுவானுங்க. வாயை பேச முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் நீ போன எலெக்ஷன்ல 10,000 வாங்கின, இந்த எலெக்ஷன்ல நீ 60,000 வாங்கியிருக்க, நீ எப்படி EVM குறை சொல்றீங்க கேட்டா உங்களால் பதில் சொல்ல முடியாது. இப்படித்தான் இவங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, சதுரங்க வேட்டை. புரிஞ்சுக்க சீமான், உன்னுடைய முடிவு காலம் நெருங்கி விட்டது. 2026 தேர்தலில் நீ 36 லட்சம் வாங்க மாட்ட. உன்னுடைய ஓட்டுக்கள் நீ சொல்ற மாதிரி என் கட்சிக்காரன் என்னை நம்பர்வை எனக்கு தான் ஓட்டு போடுவான்னு பீத்திக்கிட்டு இருக்க. அப்படியே உங்க ஓட்டு போட்டாலும் இவன் EVM மூலமா அது விஜய்க்கு போட்டு விஜயை கொண்டு வந்துருவான். எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாசம் 6 மாசத்துல விஜய் தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா திமுகவிடம் விட்டுவிட்டு 500 கோடி 1000 கோடியை வாங்கி கொண்டு மீண்டும் சினிமாவில் நடிப்பார். இத உறுதியா சொல்லிக்கிறேன். அவருக்கு மைக் சின்னம் கொடுத்தால் உன்னுடைய அழிவு நிச்சயம். மைக் சின்னத்தை விஜய் வாங்க கூடாது. அதற்காகத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உன்னுடைய கட்சிக்காரங்கள்ல 236 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியா நீ அறிவிச்ச பிறகு சுயேட்சையா யாருக்கும் தெரியாம 234 தொகுதியிலையும் சுயேட்சையா நிக்கவை. அதுக்கு 25,000 30,000 சரியா தெரியல. தேர்தல் வேட்பாளர் கட்டணம் அதை கட்ட சொல்லு. கட்டிட்டு மைக் சின்னத்தை அந்த சுயேட்சை வேட்பாளர்களை கேட்க சொல்லு. அந்த மைக் சின்னத்தை கொடுக்க முடியாதுன்னா அட்வான்ஸா வாங்கிக்கோ, இதெல்லாம் நஷ்டம் இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து நிக்க சொல்லு. குறைஞ்சது மைக் சின்னத்தில் நிக்கிற உன்னுடைய நாமி நம்பர் கட்சி பினாமி சுயேட்சை வேட்பாளர்கள் குறைஞ்சது 10,000 20,000 50,000 ஓட்டுக்கு மேல வாங்குவாங்க. ஏன்னா மக்களுக்கு மைக் சின்னம் மண்டியில பதிஞ்சு போச்சு 2 எலெக்ஷன்ல. இப்படி புதுசா விவசாய சின்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு குழப்பம் ஏற்படும். மைக் சின்னத்துல வர ஓட்டுகளையும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த உன்னுடைய பினாமி நாம் தமிழர் கட்சி
அவங்கள உன் கட்சியில சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஓட்டு ஃபுல்லா உனக்கு ஜாயிண்ட் ஆயிடும். அப்ப நீ ஈஸியா 37 லட்சம் வாங்கி இதே மாநில அங்கீகாரத்துடன் நீ கட்சி நடத்தலாம். இல்லைன்னா மைக்கு சின்னத்தை நீ வாங்க விட்டுட்டீங்கன்னா, விஜய் வாங்கிட்டாருன்னா நீ அழிவது நிச்சயம். 30 லட்சத்துக்கு நீ தாண்ட மாட்ட. மாநில அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். நீ மூலையில உட்கார்ந்து முக்காடு போட்டு நீ என்னத்தை சொல்லுவியோ யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. உன்னை அழிக்க சதி நடக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள். நான் சொன்ன இந்த சகுனி போல் இந்த அரசியல் சதுரங்கத்தில் எப்படி விளையாடணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டேன். இத முதல்ல கத்துக்கோ. இந்த உலகமே கார்பரேட்டுக்கு அடிமையா இருக்கு. அதுல இந்தியா மகா அடிமையா இருக்கு. இங்க எல்லாமே கார்பரேட்டுகள் தான் ஆட்சி செய்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். சீமான் எச்சரிக்கையாக இருந்துக்கோ. மைக்கு சின்னத்தை எக்காரணம் போட்டு விட்டு விடாது. அதை விட முடியவில்லை என்றால் அதன் மைக்கு சின்னத்தை கேட்டு உன்னுடைய கட்சியில் உள்ளவர்களே சுயேட்சையாக நிறுத்தி மைக் சின்னத்தை கேட்க சொல்லு. கொடுக்கலைன்னா வேட்பாளர் கட்டணத்தை வாபஸ் வாங்கிக்கோ. கடைசி நாள் அறிவிப்பாங்க. கொடுத்தாங்களா நிக்க சொல்லு. அதன் மூலம் ஒரு 10,000 20,000 ஓட்டுகள் கிடைச்சால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்கள கட்சியில சேர்த்து அந்த ஓட்டுகள் ஒரு 37 லட்சத்தை தொடும். சோ விஜய்க்கு மைக் சின்னம் கிடைக்கக்கூடாது. கிடைத்தால் உனக்கு தான் பாதிப்பு. நீ ஏற்கனவே நடத்தின இட்லி கடையில 36 லட்சம் பேர் வாடிக்கையாளர் இருப்பான். புதுசா ஒருத்த அதே பெயர்ல கடையை ஆரம்பிச்சானா அவங்கிட்ட குழப்பத்தினால கூட்டம் பாதி போயிடும். அதனால பாதிப்பு உனக்குத்தான். இதை புரிந்து கொண்டால் நீ சீக்கிரம் முதலமைச்சராகலாம். இவிஎம்ஐ ஒழிக்க எவ்வளவு முடியுமோ உன்னுடைய வழக்கறிஞர் பாசறை, புத்திசாலி பாசறை, அறிவாளிகள் பாசறைன்னு ஒரு ஆரம்பிச்சு இவிஎம் எப்படி ஒழிக்கிறது அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. சொன்னால் நீ முதலமைச்சராக இல்லை. நீ செத்து சுடுகாட்டில் போகும் வரை 2026 தேர்தலுக்குள் உன்னை அழிக்க மிகப்பெரிய சதி நடக்கிறது. இதை நாங்கள் பிரபஞ்ச சக்தி மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதை உனக்கு சொல்லிவிட்டோம். புத்திசாலியாக இருந்தால் பிழைத்துக்கொள். புத்திசாலி பிள்ளை அழுத பிள்ளைக்குத்தான் பால் கிடைக்கும். அமைதியாக இருந்தால் எந்த பாலும் கிடைக்காது. பசியால் அந்த குழந்தை செத்துவிடும் என்பதை உணர்ந்துகொள். இவிஎம்ஐ எதிர்த்து போராடு. இப்போது நடக்கும் சதியை பற்றி யூடியூப், பேஸ்புக் எல்லா நிருபர்களுக்கும் கேட்பவர்களுக்கு சொல். அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் இவிஎம்ஐ குறை சொல்கிறீர்கள், தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறீர்கள். ஆனால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் மாநில அங்கீகாரம் பெற்ற மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உங்களுக்கு கொடுத்தது தேர்தல் துறையிலானே. நீங்கள் கேட்ட சின்னத்தையே விவசாயி கொடுத்தார்களே, அவர்கள் ஏன் குறை சொல்கிறீர்கள் என்று கேட்டால் நீ சொல்லு, இதன் பின்னால் மிகப்பெரிய சதி நடக்கிறது. நான் விரும்பும் தேர்தல் சின்னத்தை கொடுத்து தேர்தல் துறை நல்லவன் போல் நாடகம் ஆடுகிறது. விஜய்க்கு மைக் சின்னத்தை கொட்டி தோற்கடித்து வருகின்ற 2026 தேர்தலில் மாநில அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு 30 லட்சமாக வாக்குகளை குறைத்து மீதி வாக்குகளை இவிஎம் மூலமாக விஜய்க்கு போட்டு அவனை பின்காலத்தில் எலெக்ஷன் முடிந்தவுடன் பாரதிய ஜனதாவோ திமுகவில் சேர்த்துக் கொண்டு பண்ணுவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் மோடியின் காலில் விழுந்து கார்பரேட் காலில் விழுந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டு விட்டார். அதனால்தான் அவரது சொத்துக்களை பற்றி இன்னைக்கு யாருமே சோதனை நடத்தவில்லை என்பதை புரிந்துகொள். உச்ச நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு எல்லாமே மத்திய அரசுக்கு அடிமை. அவர்கள் காடியில் விழுந்தால் அவர்கள் அந்த வழக்கை நிறுத்தி வைப்பார்கள். காடியிலும் எதிர்த்து நின்றால் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் மு.க. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினும் கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் ஜெயலலிதாவை போல் என்பதால் பயந்து போன மு.க. ஸ்டாலின் மோடியின் காலில் விழுந்து தன் பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இப்ப அவர் இனிமே பெயருக்குத்தான் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய 1.5 லட்சம் ஜிஎஸ்டி வரி நிதியை கொடுக்க சொல்லி கேட்பார். ஆனால் கேட்க மாட்டார். அப்படி வற்புறுத்தி கேட்டால் டாஸ்மாகில் கொள்ளையிட்ட பணத்தை பாரதிய ஜனதா முற்றிலுமாக சோதனை செய்து பிடுங்கிவிடும் என்ற பயத்தில் மோடியின் காலில் விழுந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொண்டார். 2026 கார்பரேட் தயவையும் மோடியின் தயவையும் RSS இயக்கத்தின் தலைவியும் RSS இயக்கத்தின் தயவையும் மு.க. ஸ்டாலின் பெற்றதால் அவரே 2024 மீது வெற்றி பெறுவார். தமிழக மக்கள் வீடுகள் இடிக்கப்படும், அழிக்கப்படுவார்கள், நாசகார திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை கூறி சீமான் இவிஎம்ஐ ஒழிக்காமல் கார்பரேட்டுக்கு சாதகமாக பேசி நயவஞ்சகத்தை முள்ளால் இருக்கக்கூடிய வழிமுறையை சீமான் முதலமைச்சராளர் என்ற பதிவில் போட்டிருக்கின்றேன். அதை போய் பாருங்கள். அதன்படி செய்யாவிட்டால் சீமான் அழிவதில் நிச்சயம். சீமான், இதுவரை நான் பேசியவற்றில்
முக்கியமான இறுதியான உறுதியான முடிவை உனக்கு நான் சொல்கிறேன். உன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக முடியாது. ஏனென்றால் உன்னுடைய தலையெழுத்து EVM கையில் இருக்கிறது. EVM தேர்தல் அதிகாரத்துறையிடம் இருக்கிறது. தேர்தல் அதிகாரிகள் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம், செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட் எல்லாம் ஜனாதிபதி அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்க ஊழியர்கள். ஜனாதிபதி பாரதிய ஜனதா அடிமையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா RSS இயக்கத்தின் அடிமையாக இருக்கிறது. RSS இயக்கம் இங்கிலாந்து அமெரிக்காவின் கார்ப்பரேட்டுகள் அடிமையாக இருக்கிறது. இவர்களை மீறி மக்களே உனக்கு எத்தனை கோடி வாக்குகள் போட்டாலும் EVM மூலம் மாற்றி அமைப்பார்கள். அந்த EVM மூலம் மாற்றி அமைக்கப்படும் ஓட்டுக்களை யாருக்கு போடுவது என்றுதான் விஜயை இந்த அரசியல் களத்திற்கு பாரதிய ஜனதா கொண்டு வந்துள்ளது. விஜயின் கட்சி பாரதிய ஜனதாவின் பினாமி. அவர்கள் அனுமதியுடன் பாரதிய ஜனதாவின் திமுகவையும் மக்களை முட்டாளாக்குவதற்காக விஜய் திட்டிக் கொண்டிருக்கிறார். கமல் திட்டிக் கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாயிரு. சீமான் முதல்வராக வேண்டுமா என்ற பதிவை போய்ப்பார். கார்ப்பரேட்டுகளை காக்காப்புடி. MK ஸ்டாலினை விட நீ சிறந்த அடிமையாக இருப்பாய் என்பதை நிறுவி அவர்கள் அன்பை பெற்றுவிட்டு எதிரிகளின் கூடாரத்தை உள்ளே நுழைந்து அவர்களை அழிப்பது போல் சினிமாவில் ஹீரோ செய்வதை போல் செய். இங்கு மனசாட்சிக்கு இடம் கிடையாது. சில வகையில் நடித்துதான் ஆக வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே EVM-ஐ ஒன்று ஒழிக்க வேண்டும். அது உன்னால் முடியாது. ஆகையால் EVM-ஐ வைத்திருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளை அவர்கள் இஷ்டத்திற்கு செயல்படுவதை போல், அவர்கள் கேட்பதை நீ நடத்தி தருவதை போல் அவர்களுடைய பேரம் பேசினாய். நிர்மலா சீதாராமனுடைய பேரம் பேசினாய். இன்னும் அதிகமாக பேசி அவர்களை உன் வழியில் விழ வைத்து நன்றியுள்ள நாயை போல் அவர்கள் நம்புவதாக நடித்துக் கொண்டு அவர்கள் கையை வைத்து நீ முதலமைச்சராகி பிறகு அந்த கையை வைத்து அது கண்களை குட்டி குருடாக்க வேண்டும். இதுதான் அரசியல் ராஜதந்திரம். சகுடி போல் நடந்து கொள் என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் எந்த மாற்றும் இல்லை. சீமான் எச்சரிக்கை, எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.